அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் சில நிறைவேறாத வேண்டுதல்களும் விருப்பங்களும் இருக்கும். அந்த விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக நமக்கு பிரியமான தெய்வத்துக்காக நம்ம அவங்களுக்கு உகந்த திதி வரும்போதாகட்டும், கிழமை வரும்போதாகட்டும், நட்சத்திரம் வரும்போதாகட்டும் விரதம் இருந்து வழிபாடு செய்வோம். ஒரு சில பரிகாரங்களும் செய்வோம். அப்படி பார்க்கும்போது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய கிழமையான செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம வழிபாடு செய்வோம். கிருத்திகை நட்சத்திரம், சஷ்டி திதி இந்த மாதிரியெல்லாம் நம்ம வழிபாடு செய்வோம். இதெல்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதங்கள்னு பார்க்கும்போது 2 விரதத்தை சொல்லலாம். ஒன்று கந்த சஷ்டி விரதம், அது நமக்கு ஐப்பசி மாதத்தில் வரும். அந்த விரதம் மகத்துவம் வாய்ந்தது தான். அதே போல் நமக்கு இன்னொரு வாய்ப்பும் கிடைக்கும். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச விரதம். இந்த தைப்பூச விரதத்தை முன்னிட்டும் 48 நாட்கள் விரதம் இருக்கிறது, 21 நாட்கள் விரதம் இருக்கிறது, 11 நாட்கள் விரதம் இருக்கிறது, 6 நாட்கள் விரதம் இருக்கிறது, அல்லது அந்த தைப்பூசம் நாள் மட்டுமாவது விரதம் வழிபாடு செய்கிறதுங்கிறத நம்ம கடைப்பிடிச்சோங்கும் போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீரும். எப்படிப்பட்ட விருப்பங்களாக இருந்தாலும் அது உடனே நிறைவேறும் சொல்லலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் 48 நாட்கள் விரதம் எந்த நாளில் தொடங்கணும், எந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் என்பது குறித்து தெளிவான விளக்கத்தோட வீடியோ இருக்குது. ஒருவேளை உங்களால் 48 நாள் விரதம் இருக்க முடியல, ஒருவேளை அந்த நான் சொல்லியிருந்த நிலைய தேதி அந்த தேதிக்கு அப்புறமா தான் நீங்கள் வீடியோ பார்த்தீங்க, இப்போ மிஸ் ஆயிடுச்சுன்னு வருத்தப்பட்டீங்க, அப்படிங்கும்போது இந்த 2 விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா 21 நாட்கள் விரதம், இன்னொன்று 11 நாட்கள் விரதம். இந்த 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யலாம். இன்னொரு ஐதீகமும் இருக்குது. அதாவது 48 நாட்கள் அப்படிங்கிறத ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மண்டலத்தை ஃபாலோ பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்காகத்தான் 21 நாட்கள் வழிபாடு அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றுறீங்க பாருங்கள், அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இதுபோல் விரதம் இருக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். அதாவது 48 நாட்களுங்கிறது முதன்மை. அதை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு 2வது ஆப்ஷன் பார்க்கும்போது 21. சரிங்களா? சரி, இப்போ இந்த தைப்பூச நாள் நமக்கு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தின் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது. அப்போ நம்ம எந்த நாளில் விரதம் இருக்க தொடங்கணுங்கும்போது இந்த தைப்பூசம் நாளன்று 21 நாட்கள் கம்ப்ளீட்டாக நம்ம விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும், அதே போல் 11 நாட்கள் கம்ப்ளீட்டாக விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறத குறித்தும் பார்த்தரலாம். இந்த ஜனவரி மாதத்தில் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது இப்போ வர ஞாயிறு நீங்கள் தொடங்குனீங்க அப்படிங்கும்போது கரெக்டாக உங்களுக்கு இந்த தைப்பூசத்தன்னைக்கு 21 நாட்களும் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இந்த 22வது நாள் இந்த தைப்பூசம் வரும். அந்த அன்னைக்கு நீங்கள் விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அதே போல் 11 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் 21ஆம் தேதி விரதத்தை தொடங்குங்க. கரெக்டாக உங்களுக்கு தைப்பூசத்தன்னைக்கு அந்த 11 நாட்கள் விரதம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். இப்போ இந்த விரதத்தை மாலை அணிந்து தான் இருக்கணுமா, காப்பு கட்டணுமா, அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா மாலை அணிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம்தான். சரிங்களா? நீங்கள் மாலை அணியாமலும் கூட விரதம் இருக்கலாம், காப்பு கட்டாமலும் கூட விரதம் இருக்கலாம். முக்கியமாக அசைவ உணவை தவிர்த்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த 21 நாட்களாகட்டும் 11 நாட்களாகட்டும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் அசைவம் செய்யாமல் பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாகட்டும் குழந்தைங்களாகட்டும் அசைவம் வேணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஆனால் நீங்கள் சாப்பிடாதீங்க. அந்த நாளில் நீங்கள் வீடு பூஜை சுத்தம் பண்ணிவிட்டு, அதாவது மாப் போட்டு க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு உங்களுடைய அன்றாட வழிபாட்டை தொடரலாம். சரி, இந்த மாதிரி தொடரும்போது நடுவில் மாத விளக்கு ஆகிடுச்சு, பீரியட்ஸ் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, பீரியட்ஸ் ஆனால் விரதமெல்லாம் தாராளமாக இருக்கலாம். முருகப்பெருமானுடைய மந்திரங்களையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். என்ன, நம்ம தினமும் பூஜை அறையில் விளக்கேற்றுவோம், அது மட்டும் செய்ய முடியாது. வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்காங்க, தீபமெல்லாம் ஏற்ற தெரியும்னா அவங்கக்கிட்ட சொல்லி ஏற்றுங்க. இல்லைன்னா உங்கள் கணவர்கிட்ட சொல்லி விளக்கேற்ற சொல்லுங்கள். நீங்கள் மனதுக்குள்ளாரியே வழிபாடு செய்யுங்க.
இந்த 21 நாட்களும் தினமும் பூக்கள் வந்து சாமிக்கு மாற்றி வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றி மாற்றி வைக்கிறதா சிறப்பு. ஏன்னா காஞ்ச பூக்களை சாமி படத்தின் மேலே வந்து வச்சுருக்கக்கூடாது. அதே போல் நிவேதனம்னு பார்க்கும்போது நீங்கள் தினமுமே விமரிசையாக பண்ணணுன்ட்டு கிடையாது. இப்போ இந்த முதல் நாள் இருக்குது இல்லையா, அதாவது இப்போ ஜனவரி மாதம் 11ஆம் தேதி அந்த அன்றைக்கி தான் நம்ம தொடங்குகிறோம். அந்த அன்றைக்கி நீங்கள் வீட்டில் முருகப்பெருமான் படம் வச்சுருந்தீங்கன்னா படத்தை தூய்மைப்படுத்திட்டு ஆறுங்கிற எண்ணிக்கையில் சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா 6 பொருட்களால் அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. பூக்கள் சுட்டிக்கோங்க. அந்த முதல் நாள் சக்கரை பொங்கல், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் நிவேதனமாக வைங்க. இல்லைனா பால், பழம், வெற்றிலை பாக்கு இந்த மாதிரி வச்சு உங்களுடைய முதல் நாள் பூஜையை நீங்கள் வந்துட்டு தொடங்கலாம். இதே போல தான் 11 நாட்கள் விரதம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதி நீங்கள் இதே மாதிரியே வந்துட்டு விரதத்தை வந்து தொடங்கிடுங்க. அந்த நாளில் நீங்கள் வந்து காலை உணவு எடுத்துக்காமல் மாலை உணவும் எடுத்துக்காமல் இரவு உணவு மட்டும் எடுத்துக்கிறதுனா தாராளமாக எடுத்துக்கோங்க. மொத்தத்தில் இந்த விரதம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் 2 நேரம் உணவு ஸ்கிப் பண்ணிட்டு 1 நேரம் உணவு எடுத்துக்கலாம். இல்லைன்னா 1 நேரம் மட்டும் சாப்பிடாம 2 நேரம் உணவு வந்து எடுத்துக்கலாம். இல்லைங்க எங்களால் ஒரு வேளை கூட உணவை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் அசைவ உணவை தவிர்க்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயந்தான். அதனால் 3 வேளையும் கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை வந்துட்டு தொடரலாம். அதே போல் பால் கொடுக்கும் தாய்மார்களாகட்டும் இல்லை இப்போ வந்து கர்ப்பிணி பெண்களாகட்டும் இந்த மாதிரி விரதம் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களை நம்பி இன்னொரு ஜீவன் இருக்கிறதுனால நீங்கள் உணவு எடுத்துக்கிட்டால் தான் அதுக்கு வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கும் உணவு போகும். நம்ம பால் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நல்லபடியாக வந்து பால் ஊட்ட முடியும். அதனால் நீங்கள் வந்து விரதம் இருக்காமலேயே வழிபாடு செய்யுங்க. இல்லை உங்கள் திருப்திக்காக அப்படிங்கும்போது ஒரு வேளை மட்டும் நீங்கள் உணவு ஸ்கிப் பண்ணிட்டு 2 நேரமும் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அந்த ஒரு வேளையுமே நீங்கள் அதிகப்படியாக வந்துட்டு தண்ணீர், பால், பழம், ஜூஸ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து தரையில் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது குளிர்காலமாக இருக்கிறதுனால தரையில் படுத்து உங்களுக்கு சளி பிடிச்சிச்சு தொல்லை ஏற்படும் அப்படிங்கும்போது நீங்கள் தரையில் படுக்க வேணாம், பெட்லேயே கூட படுத்துக்கோங்க. ஆனால் கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் வந்து ஈடுபடக்கூடாது. அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. தனியாக ஒரு பெட்டு வாங்கி நீங்கள் வேறு ரூமில் படுத்து தூங்குறதுனா கூட தூங்கலாம். இல்லைனா ஹாலில் பெட்டை மட்டும் விரித்து வச்சுட்டு நீங்கள் தூங்கிக்கலாம். அடுத்து இந்த 11 நாட்களாகட்டும் 21 நாட்களாகட்டும் வெளியூருக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியூருக்கு போயே தான் ஆகணுங்கிற சூழ்நிலை இருந்தால் நீங்கள் போங்க. அங்கே போயிட்டு உணவு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம். அதாவது சைவ உணவை எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து விரத நாட்களில் இந்த மாதிரி வெளியூர் போயிட்டு தங்கிறது சாப்பிட்றதுங்கிறது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வலியுறுத்துறதில்லை. ஆனால் இப்போ வந்து அப்படி ரொம்ப பக்காவாக வந்துட்டு நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் போங்க, ஆனால் அசைவம் மட்டும் சாப்பிடாதீங்க. அதே போல் தீட்டு வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதையுமே நீங்கள் தவிர்க்கிறதுங்கிறது நல்லது. ஒருவேளை நெருங்கிய உறவினர்களாக இருந்தாங்கங்கும் போது நம்ம போய் தான் ஆகணும். ஆனால் நீங்கள் அங்கே போயிட்டு உணவு எதுவும் எடுத்துக்காதீங்க. தண்ணீர் கூட நீங்கள் வெளியில் கடையில் வாட்டர் பாட்டிலில் வாங்கி குடிங்க. வேற எங்கேயாவது சாப்பிடுங்க. தீட்டு வீட்டில் வந்துட்டு நீங்கள் சாப்பிட வேண்டாம். அடுத்து விரத நாட்களில் செப்பல் அணியலாமா அப்படின்னு கேட்டால் தோல் செப்பல் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அதாவது லெதர் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ரப்பர் செப்பல் வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து விரத நாட்களில் கீரை சமைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு கேள்வி கேட்பீங்க. கீரை வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான். அதை வந்து நம்ம நைட்டு உணவு எடுத்துக்கிறோம் இல்லையா, அதாவது நான் பகல் பொழுதும் மதிய பொழுதும் நான் சாப்பிட மாட்டேன், நைட்டு நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கீரை வந்து எடுத்துக்கூடாது. ஏன்னா அது வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் கீரை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நைட்டு வந்து நான் கீரை எடுத்துக்க போகிறது கிடையாது, நான் காலையில் சாப்பிட மாட்டேன், ஆனால் மத்தியானம் வந்து நான் சாப்பிட்ருவேன், மத்தியானம் கீரை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்துட்டு எடுத்துக்கலாம். எந்த தவறும் கிடையாது. ஏன்னா நம்ம முருகப்பெருமானுக்குன்னு படையிலிட்டு வழிபாடு செய்யும்போது கீரை வந்து பரிமாறக்கூடாது. சரிங்களா? அந்த அன்னைக்கு மட்டும் நீங்கள் கீரை வந்து சேர்த்தாதீங்க. இப்போ இந்த 11 நாட்களாகட்டும் 21 நாட்களாகட்டும் இதை ஃபாலோ பண்ணும்போது நடுவில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள், கிருத்திகை நட்சத்திரம், சஷ்டி திதி இந்த அன்னைக்கெல்லாம் நீங்கள் முருகப்பெருமான் படத்தையும் விக்கிரகத்தையெல்லாம் தூய்மைப்படுத்திட்டு கொஞ்சம் ஸ்பெஷலான நிவேதனம், அதாவது இந்த மற்ற நாட்களில் நீங்கள் 2 பேரிச்சம்பழம், பொட்டுக்கடலை, கற்கண்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நாட்களில் மட்டும் சர்க்கரை பொங்கலோ, எலுமிச்சை சாதமோ, தயிர் சாதமோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வைக்கிறது நல்லது. அதே போல் பஞ்சாமிர்தம் செஞ்சு வைக்கிறதும் நல்லது. இவைத்தானே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.